என் பேர் லோகேஸ்வரன். வாலாஜாலேருந்து வரேன். ராணிப்பேட்டை தொகுதி வாலாஜாபேட்டிலேருந்து வரேன். நம்ம தொகுதியில் தாரிகா சல்மான் வேட்பாளர் நிற்கிறாங்க. அவங்கள பற்றி நிறைய நான் சொல்ல வேண்டியதில்லை. நிறைய டிபேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு பேச்சு திறமை, நல்லா படித்தவங்க. அதனால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய பெரிய பேர் பிரகாசமாக இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா. ஓகே, அவங்களை வந்து எந்த மாதிரி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துவீங்க? என்னென்ன விஷயத்துக்கு அவங்க கூட நிற்பீங்க இந்த ஒரு மாதத்துக்கு? இந்த ஒரு மாதத்துக்கு எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் தாரிகா சல்மான் அக்காவை வந்து கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. 2 மாதம் முன்னாடிருந்தே நாங்கள் பகுதி வாரியாக ஒரு பகுதியாக சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கோம். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா கனிமவள கொள்ளை வந்து அனந்தல கிராமத்தில் நடந்தது. அது சம்மந்தமாக போராட்டம் பண்ணி அதில் வழக்கு வாங்கி கைது செய்யப்பட்டாங்க. அதில் எல்லாருமே பங்கேற்று அவங்க உறுதுணையாக பக்கபலமாக நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இன்னி வரைக்கும். ஓகே, இப்போ சீமான் அறிவு அந்த இதெல்லாம் இருக்குல்ல வரைவுரை, ஆமாம், அதில் வந்து உங்களுக்கு என்ன இது ரொம்ப பிடிச்சிருக்கு? தண்டனைகள் வந்து இப்போ பொண்ணு மேலே கை வச்சுன்னா இப்போ நான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அது இந்த தண்டனை எப்படி பார்க்குறீங்க? அது பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயம். எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி பெண் பிள்ளைகள் மேலே கடுமையான சட்டங்கள் வந்தால் மட்டும்தான் அதில் மாற்றம் உருவாகுமே தவிர சும்மா சாதாரணமாக வழக்கு போட்டு அதில் ஜாமீன் கொடுத்துட்டு இது மாற்றமே வராது. நீங்கள் பார்த்துருவீங்க சவுதி அரேபியா அந்த வழக்கு கூட போட மாட்டேங்கிறாங்க, பதிவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் மாற்றம். அதுதான் இங்கே சாபக்கேடாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சாபக்கேடாக இருக்குது. அது மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலங்காலமாக அது மட்டும்தான் சாபக்கேடாக இருக்குது. இப்போ சவுதி அரேபியா அரபு கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடுமையான சட்டங்கள். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், டிராஃபிக் ஜாம்னு சொல்லி பேசிடுறோம். டிராஃபிக் ஜாம் வந்து கடுமையான சட்டங்கள் மூலமாக தான் அங்கே மாற்றி அமைச்சாங்க. அதே போல் கடுமையான சட்டங்கள் வரும்போது மட்டும்தான் பெண் பிள்ளைகள் மேலே கை வைக்க முடியாதுன்ற ஒரு பயம் உருவாகும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரே மாற்று. இது எந்த தலைவராச்சும் இதை பற்றி யாரும் பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பேச வேண்டாம். ஆணவ படுகொலைக்கு நம்ம சட்ட ஏற்றணும் நம்ம பல தடவை போராட்டம் பண்ணியிருக்கோம். சட்டசபை எல்லாமே மாற்றிருக்கோம். ஆனால் எத்தனை மாற்றம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் வந்தது வரவே இல்லை. நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தால் மட்டும்தான் இதை மாற்றம் வரும்ன்றது நம்பிக்கையோட சொல்கிறேன். இப்போ வந்து ஒயின் ஷாப்பில் இழுத்து மூடுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இழுத்து மூடிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பால் கொண்டு வர இல்லைங்களா? அது எப்படி ஆரோக்கியமான பால் சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லதா? ரொம்ப நல்ல விஷயம். 48,000 கோடி ஒயின் ஷாப்லேருந்து வருமானம் வருதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த 40,000 கோடி வருமானம் மட்டும் தான் பேசுகிறோமே தவிர அதுக்காக நம்ம போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுற கிட்னி ஃபெயிலியர் அதுன்னு சொல்லி எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் மாற்றுன்றது பார்த்தீங்கன்னா பால் பொருளாதாரம் இன்றைக்கி அவங்களே எடுத்துகிட்டு காசு கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. கிட்னி திருடு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வலைதளம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் எதனா நடவடிக்கை எடுக்கப்பட்டுன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னாக்கா ஆளுங்கட்சியோட இதுவில் தான் அது நடந்துட்டு இருக்கிறதுனால அதில் மாற்றம் எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படல. இங்கே நாங்கள் என்ன சொல்ல வரோம்னாக்கா பால் பொருளாதாரம் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. இன்றைக்கி பால் வந்து நம்ம எங்கேருந்து வாங்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். இந்த வெக்கைக்கட்டி எங்கன்னா கிடைக்குமா? மாடு பால் விலை பெருக்கும். இது மாதிரி தற்சார்பு பொருளாதாரம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆமாம், ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அதுக்காக மட்டும்தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இல்லைண்ணே, யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்ற பட்சத்தில் அவங்க போய்ச்சா நம்மளுக்கு அவங்களும் நல்லா இருக்கும். நம்ம வேணான்னு சொல்ல. இன்னும் நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணல. நம்ம தேவை நம்ம பூர்த்தி பண்ணிவிட்டு அதன் மூலமாக வர்றது இன்னும் மிச்சம் இருக்கிறது நம்ம வெளிநாடுகள் ஏற்றுமதி பண்ணலாம். மற்ற மாநிலத்தில் நம்ம எதுக்காக வாங்கணும்? நம்ம தேவை நம்ம முதல்ல பூர்த்தி செஞ்சுலாம் சொல்லு. எல்லாமே சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் காய்கறி பார்த்துருப்பீங்க, தண்ணி வந்து சுத்தமாக இல்லை. இங்கே ராணிப்பேட்டை மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா தொழிற்சாலை கழிவுகள் எல்லாமே ஆற்றுல கலக்கப்படுது. ஆற்றுல கலக்கப்படுறதுனால தண்ணி சுத்தமாக கிடைக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வேளாண்மை சுத்தமாக இல்லை. எல்லாமே ஃப்ளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மாற்றி என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் நாம் தமிழர் கட்சி சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை விவசாயம். அதை பற்றி தான் நாம் தமிழர் கட்சி பேசியிருக்கு. இன்னி கூட அண்ணன் பேசுறதை பார்த்துருப்பீங்க. செருப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஏசி ரூமில் இருக்குது. ஆனால் விவசாயம் பண்ணி சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் விற்றுட்டு இருக்காங்க. இந்த நிலம் மாறணுனாக்கா நாம் தமிழர் கட்சி ஆட்சி வேணும். அமைந்தால் மட்டும்தான் இதில் மாற்றம் ஏற்படும். அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய மாற்றமாக இருக்குன்றது எங்களோட முழு நம்பிக்கையாக இருக்குது. பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஆமாம், விவசாயமும் பண்ண போகிறோம். ஆமாம், அதில் வந்து வீட்டுக்கு ஒரு ஆள் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 15,000 சம்பளத்தில் கவர்மெண்ட் வேலை தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வேலையை எங்களால் கொடுக்க முடியாதா? இப்போது கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சார் இல்லைங்களா? அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறாங்க. அவர்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னாக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் நிரந்தரமான பொருளாதாரம்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போது மாடு ஆடு வளர்க்குறது எல்லாமே நாங்கள் சொல்கிறது வந்து படித்தவங்க வந்து அதுக்கு போகணும்னு சொல்லி பேசலை. இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் முடிச்சவங்க ஒரு 20,000 பேர் வெளியே வராங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 20,000 பேர் வெளியே வராங்கனாக்கா ஒரு 10,000 பேர் வேலை கிடைக்கும். மிச்சம் 10,000 பேர் வேலை இல்லாமல் சொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து அவங்களுக்கும் வேலை கொடுக்கணுன்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசிடுவோம்.
அந்த வேலை வாய்ப்புன்றது எல்லாம் அவங்க இடத்துல தற்சார்பு பொருளாதார மூலையில் அது அந்த இடத்துல உருவாக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆடு மாடு வளர்க்குறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேஷன் மாதிரி ஏற்படுத்திட்டு ஒரு 5000 10,000 பசு மாடு ஏற்படுத்திட்டீங்கன்னாக்கா படித்தவங்களுக்கு அந்த மாடு கண்காணிப்பு மட்டும்தான், அவங்களுக்கு மேய்க்க சொல்லலை, கண்காணிப்பு மட்டும்தான், கேமரா வச்சு கண்காணிப்பு. நான் கேட்குறேன், இப்போ படிக்காதவங்களுக்கும் அரசு வேலைங்கிறத அவர் சொன்னார். அந்த வார்த்தை மட்டும் மறைச்சிட்டு அப்போ படித்தவங்களாம் போய் மாடு மேய்க்க சொல்றாங்க, புரியாமல் பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் வந்து அதாவது எங்கள் மேலே எந்த ஒரு அவதூறுமே வைக்க முடியாது. எந்த கட்சியிலுமே எங்கள் நாம் தமிழ் கட்சி மேலே அவதூறு அதாவது குற்றச்சாட்டு சுமத்த முடியாது. ஆனால் அவதூறு மட்டும் தான் பரப்புவாங்க. நாங்கள் சொல்கிறது ஒரு விஷயமா இருக்கும், அவங்க மாற்றி சொல்லி மக்கள் மத்தியில் வேற ஒரு இதுவை திருப்பி விடுறது தான் எங்களோட. கண்டிப்பாக திராவிட கட்சிகள் தான், வேறு யாருமே மாற்றுக்கிறது கண்டிப்பாக கிடையாது. திராவிட கட்சி மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, வேறு யாருமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ அரசு அலுவலகங்களே சில இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ்கள் இருந்தது, அதையும் ஒன்று எடுத்துட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு வந்தால் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் திராவிட நாடுன்னு மாற்ற போகிறாங்களா? இப்படி பார்க்குறீங்க? இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், ரொம்ப ஏற்ற முடியாது. எந்த ஸ்டேட்டில் நீங்கள் போய் பாருங்கள், பஸ்ஸில் வந்து அவங்களோட ஸ்டேட் நேம் கண்டிப்பாக இருக்கும், அது அந்த ஒரு 4 எழுத்துலையாச்சும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடுன்னு ஆல்ரெடி இருந்த பேரை இவங்க தேவைக்காக மாற்றி எடுத்துருக்காங்க. இன்றைக்கி கொண்டை ஊசு வளைவில் அதிகமானு சொல்லிட்டு பேர் இருந்ததை மாற்றி பெரியாரோட பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் யாருன்னா சொன்னாங்களாங்கிறத இவங்க வரலாறை மறைக்கிறாங்க. தமிழரோட வரலாற்றை எல்லாருமே திராவிட கட்சிகள் மறைக்கிறது ஒன்று வெளிப்பாடு தான் இந்த தமிழ்நாடுன்ற பேர் எடுக்கிறது எல்லாமே. ஆமாம், தைரியமாக இந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னா எதனால்? ஒற்றுமை இல்லை, தமிழர்ன்ற ஒரு இன உணர்ச்சி இல்லாததுனால தான் இது பெரிய சாபக்கேடாக தமிழ்நாட்டுக்கு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் நாம் தமிழர் கட்சியில் தெலுங்கு இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், மலையாளிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், எல்லாருமே வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆள்றவன் தமிழ்நாடு, ஏன்னாக்கா அதனால் ஆள்றவன் தமிழ்நாடு மட்டும்தான் அவனோட வழியும் அவனோட பண்பாடு எல்லாமே அவனுக்கு அவங்களால நிலைநாட்ட முடியுமே தவிர வேறு யாருனா வந்தானாக்கா அதில் மாற்றம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், தமிழரோட அந்த தைப்பூச திருவிழாவுக்கு இது வரைக்கும் லீவு கிடைச்சதே கிடையாது. ஆனால் யுகாதி மலையாள இது பண்டிகைகள்லாம் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருந்தாங்க. அண்ணன் பேசி தான் எடப்பாடியார்கிட்ட பேசிட்டதுக்கப்புறம் தான் இந்த தைப்பூசத்துக்கு விடுமுறை வாங்கி கொடுத்து. இதெல்லாம் எங்களோட பாரம்பரிய பண்பாடு, பாரம்பரிய விஷயம், இதெல்லாம் நாங்கள் கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் இன்னைக்கு தலை போட்டுருக்கோம். இதை மாற்றம் வரணுன்னாக்கா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இதை மாற்றம் ஏற்படுத்த முடியும். ஓகே, இப்போ இன்னொரு பிரச்சனை, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதிங்கும் போது வேற்றுமையாக பிரித்து அந்த ஜாதியை வச்சு திராவிட கட்சியை இது பண்ணுறாங்க. ஆனால் குடிகள்னு வரும்போது ஒற்றுமையாக சேர்த்தணும்னு நினைக்கிறீங்களா? அந்த அது சிரமமாக இருக்கா, எப்படி ஈஸியாக இருக்கா? கடந்த 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சியில் வந்து எங்களை ஜாதி வாரியாகவும் இது வாரியாகவும் மத வாரியாகவும் பிரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா தான் ஜாதி பார்த்து ஓட்டு போடுற யாருமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். இந்த தைரியம் இந்த யாருன்னா ஒரு தலைவரால் மேடையில் ஏறி ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்கிற தைரியம் யாருக்குமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி சீமானன் மட்டும்தான் அந்த தைரியம் இருக்குது. இந்த மாதிரி யாராலும் சொல்ல முடியுமே கிடையாது. அதே போல் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் ஜாதி மதம் எது கண்டும் இல்லாமல் இனத்தின் மூலம் ஒன்றா நின்று எல்லாத்தையுமே வெற்றி எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதனால் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் கட்சியில் இருந்தும் சரி எல்லாருமே வந்து நாம் தமிழ் கட்சி நோக்கி வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி இருக்கக்கூடாது, ஜாதி இல்லாமல் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தினாக்கா அது நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் முடியுன்றது எல்லாருமே நம்புகிறாங்க. அதனால தான் நாம் தமிழ் கட்சி நோக்கி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஜாதியாக வேற்றுமைப்பட்டோம், இப்போ குடியை ஒன்றுணையம்னு சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ தமிழ் குடியில் இருக்கிற மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பன் இவங்களே வந்து திராவிட கட்சி தான் பரம்பரையாக போடுறாங்கிறத தூக்கி வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? புரிந்துணர்வு இல்லாமல் பண்ணிக்கிறாங்களா, இல்லை ஒரு நம்பிக்கையின் பேரில் பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு புரிதல் இல்லைன்றதான் என்னோட பார்வையாக இருக்குது. ஏன்னாக்கா அவங்களுக்கு காலங்காலமாக அந்த நோட்டுக்கு காசு கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது போதை கலாச்சாரத்தை ஏற்படுத்தி ஆண்களை ஒரு தனியாக பிரிச்சுட்டாங்க. கலைஞர் டிவின்னு கொடுத்து பெண்களை வந்து சீரியல் பார்க்க விட்டு இது பண்ணிட்டாங்க. வாலிபர்களை பார்த்தீங்கன்னாக்கா திரைக்கவர்ச்சி மூலமாக ஓரம் கட்டிட்டாங்க. அப்போ யாருமே அரசியல் புரிதல் இருக்கக்கூடாதுன்றத ஸ்ட்ராங்காக இந்த 60 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் புரிதலோடு ஓட்டு போட இன்றைக்கி கூட அண்ணன் சொன்னார் பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் தெரியாமல் எனக்கு ஓட்டு போடுறது பிரோஜனமே கிடையாதுன்னு அண்ணன் சொன்னார். இது யாராச்சும் பேசுவாங்க இதை பற்றி? நாம் தமிழ் கட்சி சீமான் அண்ணன் மட்டும்தான் இதை பற்றி பேச முடியும். அதனால் சீமான் அண்ணன் கண்டிப்பாக வெல்வார். என்றைக்காக இருந்தாலும் அது வெற்றி உறுதின்றது தீர்க்கமாக எங்களால் சொல்ல முடியும். அந்த ஒரு அண்ணன் பாடுற பாட்டு ஜெக்கம்மா, அந்த பாட்டு ஒரு 2 பாடுங்க. அது தெரியலண்ணே, எப்படி இருக்கு அந்த பாட்டுலாம்? எப்படி இருக்கு? கண்டிப்பாக உணர்ச்சிபூர்வமாக இருக்குது. இன்றைக்கி பாடினது பார்த்துருப்பீங்க, ஜெக்கம்மா பாடு தீன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. எல்லாமே உணர்ச்சிபூர்வமாக இருக்குது. பாட்டு தெரியாது, அதனால் என்னால் பாட முடியல. ஆனால் எல்லாமே உணர்ச்சிபூர்வமாக இருக்குது. நீங்கள் எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண முடியுங்கிறத கேட்ச் பண்ணிட்டேன். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் அந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு விஷயமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கவே அதில் இருக்கிற அரசியல் நுட்பமாக பார்த்தீங்கன்னா அரசியல் புரியும். இதில் சாமானிய மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இப்போவும் சொல்கிறேனே, நாம் தமிழர் கட்சியில் அவதூறு பண்ணுறவங்க எல்லாருமே சீமானண்ண வீடியோ கடல்கள் மாநாடு, மரங்கள் மாநாடு, மலைகள் மாநாடு, இந்த 5 மாநாடு போட்டாங்க. கடைசியாக திருச்சியில் மாநாடு போட்டாங்க. இந்த 5 மாநாட்டை பார்த்துட்டு
யாராச்சும் ஒருத்தர் நாம் தமிழர் கட்சி அரசியல் சரியில்லைன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்களா? யாராலுமே முடியாது. ஏன்னா அவரோட அரசியல்ன்றது எல்லாருமே சொல்லி அதை பத்தி கண்டிப்பாக பேசுவாங்க. இது அதுதான் சொல்கிறேனே, இன்னைக்கு திரை கவர்ச்சின்றது எல்லாமே ஊடகங்கள். வரவரையும் இல்லை இது வரைக்கும் யாருமே ஒரு குறை கூட சொல்லலையா? அதுதான் நாம் தமிழ் கட்சி. நீங்கள் பார்த்துருப்பீங்க 8.22% வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஊடகங்கள் டிபேட்ஸில் கூட நாம் தமிழ் கட்சி சேர்த்துக்கல. ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் டிபேட்ஸில் சேர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நாம் தமிழ் கட்சியோட டிபேட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களும் நாம் தமிழ் கட்சி உறுப்பினர்கள் மட்டும்தான் வேறு லெவல் எல்லாருமே சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வேறு யாருமே அவங்களால எதிர்த்து பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய பிரச்சனை வந்துருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நியூஸ் 18 எல்லா இதுலையும் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி எடுத்து வைக்கிற ஒரு பேச்சுக்கும் ஒரு கேள்விக்கும் அது திராவிட கட்சினால பதில் சொல்ல முடியாது, திணறிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய விஷயத்தில் பார்த்துருப்பீங்க. அதனால் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இதில் பெரிய மாற்றன்றது. நாம் தமிழ் மட்டும்தான் இதில் வேறு இதுவே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். டிவிக்கு திரை கவர்ச்சினே, வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். 10 லட்சம் கோடி இன்றைக்கி கடன் இருக்குது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்ற பட்சத்தில் அவங்க இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பெண் பிள்ளைகளுக்கு மோதிரம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு பிறந்த மோதிரம் ஒரு நாளைக்கு 2500 குழந்தைங்க மேலே போகிறது. சாதாரணமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். தமிழ்நாட்டு பேர் சொன்னாவே கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுக்குறாங்க. கடன் யார் மேலே வெடியுது? யார் மேலே வெடியுது? இன்றைக்கி ஒரு ரேஷன் கார்டில் 2 லட்ச ரூபா கடன் இருக்குது. இதெல்லாம் யார் கட்ட போகிறது? கடந்த திமுக ஆட்சியில் 3 டைம் கரண்ட் பில் ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி ஏற்றிருக்காங்க. சொத்து வரி ஏற்ற மாட்டோன்னு இதில் கொடுத்துட்டு ஆனால் சொத்து வரி ஏற்றிருக்காங்க. இப்போ இது எல்லாமே நாளைக்கு நம்மளோட தலைமையில் தானே விடியும். இது யார் புரிஞ்சுக்க போகிறாங்க? இது மக்கள் புரிஞ்சுக்கினா மட்டும்தான் இதில் மாற்றம் ஏற்படுன்றது எங்களோட நம்பிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களோட வரிப்பணம் நிறைய திராவிட கட்சிகளே சொல்கிறேன். திராவிட கட்சிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய டிவி சேனலாவோ எஃப்எம்மாவோ இல்லை பெரிய ரீச் பண்ணிவிட மீடியாவோ இந்த மாதிரிலாம் கொடுத்து போயிருக்காங்க. படம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் தான் இப்போ தமிழ் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு அண்ணன் வந்தால் இவங்களுக்கு என்ன தண்டனை மாதிரி கொடுப்பாரா? பறிமுதல் பண்ணுவாரா? இல்லை எப்படி மன்னிச்சு விட்டுருவாரு? இல்லை, பறிமுதல்லாம் பண்ண மாட்டார். அவங்களே மாறிடுவாங்க. ஏன்னாக்கா ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால தான் அந்த மாற்றம் மாறினாலும் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவாங்க. அவங்க எல்லா பணமும் சொல்கிறீங்க. ஏன்னா கடன் அவங்க தானே வாங்கியிருக்காங்க. அதுதான் அண்ணன் வந்ததுக்கப்புறம் இப்போ கடன் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அண்ணன் வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, யார் இப்போ பஞ்சமணியில் மீட்பு எல்லாமே அண்ணன் பேசிகிட்டு இருக்கிற பட்சத்தில் அண்ணன் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப் எடுக்கும்போது அது எல்லாமே ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே வரும்போது அதை எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, எந்தெந்த யாருன்றது எல்லாமே வெளியே வரும்போது இந்த கடன்லாம் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கிட்டேருந்து பர்மிட் பண்ணவே இந்த கடனில் ஈஸியாக அடைச்சிடலான்றது எங்களோட பார்வையாக இருக்குது. அண்ணன் வந்து மேடையில் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே மத்திய பிளேஸ்னால் திருச்சி. அந்த மத்திய பிளேஸில் ஒரு மத்திய சிறைச்சாலை 1.5 லட்சம் பேர் ஒரே சிறைச்சாலை அடைக்கிற மாதிரி ஒரு சிறைச்சாலை அமைச்சு மொத்தமாக தூக்கி உள்ளே போட போகிறாங்கிறாரு. அது பாசிபிள் நினைக்கிறீங்களா? ஆனால் அதாவது இங்கே தேவையில்லைன்றதான முக்கியம். இது பாசிபிளாக எல்லாருமே இன்றைக்கி அண்ணனோட வாக்குறுதிகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கனாக்கா இது சாத்தியமானு பேசுகிறாங்க. சாத்தியத்துலேருந்து எதுவுமே பிறகாதுன்னு தேவையிலேருந்து தான் பிறகுது. இது தேவையா இல்லை? நீ லைட் எரியுது, லைட்டு தேவையா இல்லைன்றது அன்றைக்கி இருந்து ஒரு தேவை அப்படின்றதுனால தான் அது மாற்றம் உருவாகுது. அப்போ அது அத்தியாவசியம் தாண்டி போயிட்டு அதுதான் லைட்டுன்றது. அப்போது அது தேவையிலேருந்து தான் பிறகுதே தவிர அது சாத்தியமான அன்றைக்கி யோசிச்சுனா நீ நடந்துருக்குமா? சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம் அன்றைக்கி யோசிச்சுனாக்கா இது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா துப்பாக்கி வச்சுருக்கிறான், நம்ம செத்துருவோன்னு யோசிச்சுருந்தானா நீ சுதந்திரம் கட்சிருக்குமா? அப்போது எது ஒன்றுமே வந்து சாத்தியத்துலேருந்து பிறந்ததில்லை, தேவையிலேருந்து தான் பிறகுது. அதனால் கண்டிப்பாக தேவை இருக்குதுன்னு பட்சத்தில் எல்லாமே கண்டிப்பாக மாற்ற முடியும். எல்லாருமே மாற்ற முடியும். நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ. இதே மைண்டன் பண்ணுங்கள். தாரிக் அக்காவை ஜெயிக்க